பட்டத்தில் நடவு செஞ்சால் தான் காய்க்கும்னு சொல்கிறது உண்மையா? ஒருவேளை பட்டம் மாற்றி நடவு செஞ்சால் காய்க்குமா காய்க்காதா? இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த காணொலியில் அதை குறித்து முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மாற்றத்திற்கான முதல் செயல் நம்மிடமிருந்து துவங்கட்டும். நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் 50 சென்ட்டில் 40க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்களை பயிர் செஞ்சுருக்கிறோம். இதில் நிறைய நம்ம கற்றுக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை விதைகள் அறுவடை செய்கிறதுக்காகவும் நடவு செஞ்சுருந்தோம். இந்த காணொலி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டத்தில் நடவு செஞ்சால் தான் காய்க்குமா, இல்லைனா மற்ற பட்டங்களை மாற்றி நடவு செஞ்சால் காய்க்காதா அப்படிங்கக்கூடிய கேள்வி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக உதவி செய்யும். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் மாற்றி நடவு செஞ்சுட்டேன், எனக்கு தெரியாது இதுக்கான பட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் நடவு செஞ்சுட்டேன், இது காய்க்குமா காய்க்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காணொலியில் நேரடியாக நம்ம பார்க்க முடியும். இதில் 40க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்களை, நிறைய காய்கறிகளை அந்த பட்டத்தில் நடவு செஞ்சு அறுவடை எடுத்துகிட்டு இருக்கிறோம். மற்ற காய்கறி ரகங்கள் இது காய்க்குதா காய்க்கலையா நம்ம நேரடியாக சோதிச்சு பார்க்கலாம். ஒருவேளை கொஞ்சம் தாமதமாக நடுறது மூலமாக கரைவான காய் காய்க்குதா, நிறைய காய்கள் காய்க்குதா, இல்லை என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நடவு செஞ்சுருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா ஒரு சில காய்கறிகளை சரி வருதா இல்லையாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சுமே நடவு செஞ்சோம். அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்கன்னா முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இப்போது இந்த 40 சென்டில் நம்ம பயிரிட்ட காய்கறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, கத்திரி, மிளகா, வெண்டைக்காய், அதை தாண்டி துவரை, அதை தாண்டி கொடி காய்கறிகள். இந்த கொடி காய்கறிகள் என்னென்னா பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய். அதுலேயும் இந்த புடலங்காவில் பச்சைவரி புடலங்காய், நீல புடலங்காய், பன்னீர் புடலங்காய் இதெல்லாமே நடவு செஞ்சுருக்கிறோம். பீர்க்கங்காயில் நிறைய ரகங்கள் நடவு செஞ்சுருக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல 4 அடி நீளமாக இருக்கக்கூடிய மெழுகு பீர்க்கங்காய் நடவு செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே இப்போ காய்ப்புலையும் அறுவடையிலையும் இருக்குது. வெண்டைக்காயில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 ரகங்கள் நடவு செஞ்சுருக்கிறோம். சிகப்பு உருட்டு வெண்டைக்காய், பச்சை உருட்டு வெண்டைக்காய், மர வெண்டைக்காய், யானை தந்த வெண்டைக்காய், இருநிற பருமன் வெண்டைக்காய், பச்சை வெண்டை, பர்கண்டி வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயில் மட்டும் நிறைய ரகங்கள் நடவு செஞ்சுருக்கோம். வேலி ஓர பயிராக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேந்தி பூக்கள் நடவு செஞ்சுருக்கோம். இந்த கேந்தி பூக்களில் நிறைய ரகங்களை பயிரிட்டுருக்கிறோம். இந்த காணொலி ஒரு வாரம் அல்லது ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி எடுத்திருந்தோம்னா இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு தோட்டத்தோட நிலைமையை நல்லா தெரிஞ்சுருக்க முடியும். சூழல் காரணமாக இப்போ தான் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பதிவு பண்ணும்போது இதில் மரத்துவரை பயிர் செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் இப்போ எப்படி காய்ப்பில் இருக்குது. ஆனால் இதை நாங்கள் பட்டத்தை தாண்டி நடவு செஞ்சோம். துவரை அப்படின்னா அதை ஆடியில் தான் பயிர் செய்யணும். இதை நாங்கள் ஆடியில் பயிர் செய்யலை. கார்த்திகை முடிஞ்சு மார்கழியில் பயிர் செஞ்சோம். இப்போ இந்த தோட்டம் எல்லாமே மார்கழி பட்டத்தில் பயிர் செஞ்சது. இந்த மார்கழி பட்டத்தில் பயிர் செய்யும் போது என்னென்ன நல்ல அறுவடை எடுத்திருக்கோம், என்னென்ன உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது, இதுக்கப்புறம் இதை நம்ம எந்த பட்டத்தில் நடவு செய்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை உங்களுடைய கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான தகவல்களை விரைவாக நேரம் கிடைக்கும் போது பதிவு கொடுத்துருவோம். இந்த ஒரு 40 சென்ட் நிலத்தில் பந்தல் அமைப்பு அமைச்சிருக்கிறோம். அந்த பந்தலை தாண்டி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓரத்தில் மரத்துவரைகள் பயிர் செஞ்சுருக்கிறோம். இந்த மரத்துவரை பூச்சி அடிச்சிருச்சு, இருந்தாலும் விதைகளில் ஓட்டை இருந்தாலும் பயிர் செய்வோமேனு பயிர் செஞ்சோம். இதில் ஏதாவது உற்பத்தி கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ இந்த துவரைகள் பயிர் செஞ்சு 4 மாதங்கள் ஆகிடுச்சு. அந்த பனி இருக்கும்போதும் அதோடைய வளர்ச்சி இருக்கும்போது அந்த பட்டத்தை தவறி நட்டதுனால சரியான காய்ப்பு கிடையாது. செடிகள் நல்லா வளருது, ஆனால் காய் எடுக்க கிடையாது. அப்போது துவரைன்னா அது ஆடியில் நடுறது மட்டும்தான் பிரதானமாக இருக்கும். ஒரு சில துவரை செடிகள் மட்டும் அங்கங்கே ஒரு சில காய்கள் மட்டும் காய்ச்சிருக்கு. இப்போ இந்த காய் இது பார்த்திங்கன்னா முழுமையாக மரத்துவரை. இந்த துவரை 5 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய பயிர். இந்த துவரை மட்டும் காய்கள் காய்ச்சிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமான காய்ப்புன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே ஒரு காய்கள் மட்டும்தான் காய்ச்சிருக்கு. துவரையில் சரியான உற்பத்தி எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஆடியில் தான் பயிர் செய்யணும். இப்போ இதில் நம்ம கீழே மிளகாய் கன்றுகளும் நடவு செஞ்சுருந்தோம். அந்த மிளகாய் கன்றுகள் நல்ல காய்ப்புல இருந்தது. காய்கள் பறிச்சிட்ருக்குறோம். இதில் கீரை விதைகள், நிறைய வகையான கீரைகள், மயில் தண்டு கீரை, இந்த மாதிரி நிறைய கீரைகள் பயிர் செஞ்சுருந்தோம். இப்போ மயில் தண்டு கீரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கீரையோட இதில் பார்த்திங்கன்னா மயில் மாதிரியான ரேகைகள் இருக்கும். இதை நம்ம உணவுக்கு எடுத்துக்க முடியும். தண்டுக்கீரை குடும்பத்தில் இது ஒரு வகையானது. இப்போ இதில் முழுக்க நம்ம கீரைகளை அறுவடை பண்ணி அது விதை எடுத்தாச்சு. இது பூரா நமக்கு எப்போவுமே வேலி பயிராக மரப்பயிர்கள் நடவு செஞ்சுருந்தோம். அந்த மரப்பயிர்களில் சவுக்கு இருக்கும், தென்னை இருக்கும். இதெல்லாம் நாட்டு அத்தி மரம், இந்த மாதிரி செம்மரம், சந்தன மரம், கடம்ப மரம் அப்படின்ட்டு நிறைய மரங்கள் பயிர் செஞ்சுருக்கிறோம். உள்ளுக்குள்ளே முதல் லேயர் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டுகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரத்தில் மரத்துவரை பயிர் செஞ்சுருந்தோம். கொஞ்சம் நெருக்கமாக தான் பயிர் செஞ்சுருந்தோம். எல்லா இடமும் காய்ப்பு இல்லைன்னாலும் கூட ஒரு சில செடிகள் நல்ல காய்ப்புனே சொல்ல முடியும். அந்த காய்கள் நம்ம ஆனால் இதை உற்பத்தியாக விவசாயிகள் இப்போ மார்கழியில் துவரை விதைச்சாங்கன்னா ஒன்றும் அறுவடை எடுக்க முடியாது. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம்னா கூட விதைகளுக்காக மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். உற்பத்தி வேணும் அப்படின்னா ஆடியிலேருந்து கார்த்திகைக்குள்ளே கட்டாயம் விதைப்பு செஞ்சு ஆகணும். அப்போ துவரை நமக்கு இது சரியான பட்டம் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இதில் அதிகமான உற்பத்தி கிடையாது. இது நமக்கு மரத்துவரைங்கிறதுனால இருக்கும். செடி நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் காய்க்கும் போது நல்ல ஒரு காய்ப்பு காய்க்கும்னு நம்ம நம்ப முடியும். அதுக்கு அடுத்ததாக மர வெண்டைக்காய். இந்த மர வெண்டைக்காய் அடுத்த லேயராக நடவு செஞ்சுருந்தோம். இந்த மர வெண்டை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகுது.
தாவரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. மரம் மாதிரியும் நல்லா வளருது. நிறைய பேர் போன தடவை கூட மர வெண்டைன்னு சொல்லப்போ எங்கே மரத்தை காணோம் ஆனால் வெண்டைக்காய் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. இந்த மாதிரி தான் வளரும். இதோட காய்ப்புகள் இது வந்து நெத்து நம்ம விதை எடுத்துக்கிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆடி தான் பட்டம். ஆடியிலேருந்து புரட்டாசிக்குள்ளே அல்லது கார்த்திகைக்குள்ளே அதை நடவு செய்யணும். நம்ம மார்கழியில் நடவு செஞ்சோம். காய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே காய் விடுறதை நிப்பாட்டிடுச்சு. அந்த பட்டத்தில் அந்த சூழ்நிலை இருக்கும்போது மட்டும் காய்ப்புகள் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஒரு சில வெண்டைக்காய் செடிகள் காய்ப்பு எடுத்துகிட்டும் இருக்குது. இந்த மாதிரி பூக்கள் எடுத்துகிட்டும் இருக்குது. நல்ல காய்ப்பு, ஆனால் காய்ப்புள்ள குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். வெண்டைக்காவும் இது சுவை நல்லாவும் இருந்தது. இதோடைய பூ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கும். மர வெண்டைக்காவோட பூ நல்லா மரம் மாதிரி வளரக்கூடியது தான் இந்த வெண்டைக்காய். இதிலே நல்ல உயரமான செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 அடியில் இருக்கக்கூடியது தான் இந்த செடி. இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு. இது மர வெண்டைக்காய். ஒரே ஒரு 4-5 செடி இருந்துச்சுனாலே போதுமானது. நமக்கு தேவையான காய்கறிகளை இந்த மர வெண்டைக்காய் தேவை அப்படின்னா எடுத்துக்க முடியும். இதில் வந்து கீரைகள் பயிர் செஞ்சுருந்தோம். இப்போ இந்த கீரைகள் எல்லாமே அறுவடை செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்த லைனில் வந்து சந்தன காந்தாரி. இந்த சந்தன காந்தாரிங்கிறது காந்தாரி மிளகாய். இதுவும் நல்ல உற்பத்தி, சரியான பட்டம் மிளகாய்க்கு அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல காய்ப்பு திறன், நல்ல எக்கச்சக்கமான காய்கள் காய்ச்சிருக்கு. இதோடைய விதைகள்லாம் தேவைன்னா கூட நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு வாங்கிக்க முடியும். சந்தன காந்தாரி. இது வந்து கஸ்தூரி வெண்டைக்காய். கஸ்தூரி வெண்டைக்காய் வந்து நம்ம விதைக்க கிடையாது, ஏற்கனவே இந்த நிலத்தில் இருந்தது. விதை கொட்டி அங்கங்கே ஒரு செடி முளைச்சிருந்தது. அதிலிருந்து விதைகள் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இதோட இடைகள் பார்த்திங்கன்னா கத்தியோட அமைப்பு மாதிரி இருக்கும். இதுதான் அதோடைய வெண்டைக்காயோட நெத்து. இது ரொம்ப காற்று மாதிரி இருக்கும், லைட் வெயிட்டு. இதோடைய விதையை நம்ம வறுத்து பொடி பண்ணி சாப்பிட முடியும். இதோட விதை இங்கே பார்த்திங்கன்னா இதில் நல்லா தெளிவாக தெரியும். இதுக்குள்ளே நம்ம தென்னை நடவு செஞ்சுருக்கிறோம். 30க்கு 30ங்கிற இடைவெளியில் தென்னை நடவு செஞ்சுருக்கிறோம். இதுதான் அந்த சந்தன காந்தாரி. நல்ல காய்ப்பு, நிறைய காய்ப்பு. இதிலிருந்து நம்ம இப்போ விதைகள் அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். வீட்டு தேவைக்கு மிளகாய் தேவை அப்படின்னாலும் எடுத்துக்கிறோம். இதில் அங்கங்கே வந்து இந்த காராமணி செடிகளும் முளைச்சிருக்கோம். இது வந்து முழு சிகப்பு தண்டுக்கீரையோட பயிர். இது பார்த்திங்கன்னா அதே தான் கஸ்தூரி வெண்டைக்காய். அங்கங்கே அதுவாக முளைச்சிருக்கக்கூடியது. தென்னை, கத்திரி செடி. அடுத்ததாக பந்தல் காய்கறி. இந்த பந்தல் காய்கறி கட்டாயம் குறிப்பிட்டாகணும். என்ன காரணம் அப்படின்னா, நமக்கே தெரியும் எந்த பட்டத்தில் எதை பயிர் செய்யணும்னு. இருந்தாலும் இந்த மார்கழி பட்டத்தில் சிறகவரை நடவு செஞ்சோம். இதுதான் சிறகவரையோட செடி. மார்கழி பட்டத்தில் நடவு செஞ்சோம். காய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறகவரையில் நிறைய ரகங்கள் இருக்குது. இந்த ரகம் பார்த்திங்கன்னா நீளமாக வரக்கூடியது. இந்த காயோடைய நீளம் பார்த்திங்கன்னா 1.5 அடி வரக்கூடியது. காய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக காய்ப்பு இல்லை. ஆனால் தாவர வளர்ச்சி மட்டும் இருக்குது. நல்ல தாவரம் மண்டி படர்ந்து வளருது. ஆனால் ஒரு 10 காய் தான் காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செடி. அதுவும் எப்போ காய்ச்சிச்சு அப்படின்னா, அந்த மார்கழி பட்டத்தில் கொடி வந்து இந்த இதில் இப்படி மேலே ஏறுறதுக்குள்ளே 4-5 பிஞ்சு விட்டு பூத்து காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பூவும் இல்லை, காயும் இல்லை. அப்போது நீங்கள் சிறகவரையை என்ன தான் குட்டிக்காரனை அடித்தாலும் கூட மாற்றி நடவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி இருக்காது. இதில் இன்னொரு அவரைக்காய் இருக்குது. அந்த அவரைக்காய் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அதான் மூக்குத்தி அவரை. இப்போ இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வந்து இப்போ தான் பூ பறிச்சிட்ருக்குறோம். நிறைய விதைகள் எடுத்துகிட்ருக்குறோம். ஒரு விதை கூட நாங்கள் விதைக்க கிடையாது. இந்த சங்குப்பூ குப்பையிலேருந்து வந்து அதுவாக இந்த நிலம் பூரா ஆக்கிரமிச்சிருச்சு. இந்த 40 சென்டில் இப்போ அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ தான் இருக்கும். இப்போ இதான் அந்த சிறகவரியோட விதை, செடி. இந்த செடி இப்படி தான் வளருது. இதில் வளர்ந்து வந்து மேலே படர்ந்து இருக்குது. இதுலேருந்து பெரிய அளவில் காய்கள் இல்லை. அங்கங்கே 4-5 காய் காய்ச்சிச்சு, அவ்வளோதான். அப்போ சிறகவரியை பட்டத்தில் நட்டால் மட்டும்தான் அறுவடை எடுக்க முடியும். மாற்று பட்டத்தில் நட்டால் அறுவடை எடுக்க முடியாது. இப்போ இது பார்த்திங்கன்னா மூக்குத்தி அவரை. இந்த மூக்குத்தி அவரை சொன்னோம் இல்லையா, இது மற்ற செடிகள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமானது. தாவர வளர்ச்சி கூட இல்லை, நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் வளர்ந்ததுக்கு ஒரு காய் காய்ச்சிருச்சு அப்படி தான் சொல்லலாம். நம்ம மாற்றி நடவு செஞ்சுருந்தாலும் நல்ல ஒரு ஆக்கிரமிப்பு தாவரம் தான் இந்த மூக்குத்தி அவரை. ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்து நமக்கு விதையை கொடுத்துட்டு செடி சீக்கிரமே போயிடுச்சு. நல்லா படரக்கூடியது படராமல் விதையை கொடுத்துட்டு காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஆனால் விதை இதிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் மூக்குத்தி அவரையிலேருந்து. இது பார்த்திங்கன்னா சங்குப்பூ அதே மாதிரி தான் நல்லா ஆக்கிரமித்து நல்லா படர்ந்து இருந்தது. இன்னும் மூக்குத்தி அவரையில் நிறையா விதைகள் எடுக்கலாம். இப்போ இதிலெல்லாம் இருக்கிறது முழுக்க விதை தான். இந்த விதை நம்ம இன்னும் அறுவடை பண்ணலை. இதிலிருந்து விதை அறுவடை பண்ணலாம். ஓரத்தில் சொரக்காய் செடி நடவு செஞ்சுருந்தோம். அந்த சொரக்காய் செடி எல்லாமே படர்ந்து இருந்துச்சு. படர்ந்து காய்ச்சிருக்கு.
இப்போ இங்கே காய் இருக்குது பார்த்தீங்களா, சுரக்காயுமே அதிகமான காய்ப்பு இல்லை. இது எல்லாமே மார்கழியில் நட்டது. ஆடியில் நடணும், ஆனால் மார்கழியில் தான் நட்டோம். மார்கழி நட்டாலும் ஓரிரு காய்கள் மட்டும் அங்கங்கே காய்ச்சிருந்தது. அதிகமான காய்ப்புன்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஜாம் புளிச்சக்கீரையிலே இந்த பெட்டல்ஸ் எடுத்து நம்ம ஜாம் செய்யலாம். இந்த ரகங்கள் ஓரக்காலில் நடவு செஞ்சுருந்தோம். அறுக்க வளரும் அப்படிங்கிறதுனால ஓரத்தில் நடவு செஞ்சுருந்தோம். இது நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா காய்க்கவும் செஞ்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காவில் பச்சை உருட்டு வெண்டைக்காய் வந்து பொதுவாக பட்டையாக தான் இருக்கும், ஆனால் இந்த வெண்டைக்காய் வந்து உருண்டையாக இருக்கும். இப்போ உருண்டையாக இருக்கிறது இது வந்து நெத்தாயிடுச்சு. இது வந்து செடி. இது வந்து சம்பா அப்படின்னாலே 6 மாத பயிரில் வரக்கூடியது. பட்டம் ரொம்ப முக்கியம்னு இதுக்கு நம்ம கருதணும். இதை பட்டத்தில் நடவு செஞ்சால் தான் காய்க்கும். இது நல்ல காய்ப்பு, கீழேருந்து மேலே வரைக்கும் கொத்தாக காய்ச்சிச்சு. காய்ப்பில் வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த பச்சை உருட்டு இதோடைய விதை தேவை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை கரெக்டாக ஆடியில் பயிர் செய்யுங்க. ஒரே ஒரு செடி தான் இந்த செடி. இந்த செடியிலேருந்து நாங்கள் பறித்த காய் எக்கச்சக்கமான காய் பறிச்சிருக்கோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய காயை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்கமான காய் இருக்குது இந்த ஒரு செடியில். இது எல்லாமே நாட்டு விதைகள் மட்டும்தான். இப்போ இதில் வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்காக விட்டுருக்குறோம். நிறைய விதைகள் பறிச்சுட்டும் இருந்தோம், இப்போ விதைக்காக விட்டுருக்குறோம். அதுக்கடுத்து புடலங்காவில் இது வந்து பன்னீர் புடலங்காய். இந்த புடலங்காவில் நிறைய ரகங்கள் இருக்குது, பச்சை வெறி அதெல்லாம். இப்போ இதெல்லாம் விதைக்காக விட்டுருக்குறோம். விதைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பழுத்ததுக்கப்புறம் பிரித்து உள்ளேருந்து விதைகள் எடுத்துருவோம். இது வந்து நம்ம பீர்க்கங்காய், நுரை பீர்க்கங்காயோடைய செடி படர்ந்துட்டு இருக்குது. பெரிய அளவில் காய் இன்னும் எடுக்கலை. புடலங்காய் வந்து விதைக்கி விட்டது. இதில் இருக்கிறது பூராவுமே இந்த வருஷம் பூரா வெண்டைக்காய் நடவு செஞ்சுருந்தோம். இந்த புடலங்காவில் பாம்பு புடலங்காய் நடவு செஞ்சுருந்தோம். அதில் வந்து காய்ச்சி இருந்துச்சு. பெரிய அளவு காய்ப்பு இல்லை. பாம்பு புடலையும் வந்து பெரிய அளவு காய்ப்பு இல்லை. ஒரு 4-5 காய்கள் ஒரு செடிக்கு அந்தளவுக்கு தான் இருந்தது. சிறகவரையில் நீல சிறகவரை சுத்தமாக காய்க்கலான்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இருநிற சிறகவரையில் வந்து இந்த பர்பிள் சிறகவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நடவு செஞ்சோம். இதோட செடி பார்த்திங்கன்னா நல்லா நமக்கே தெரியும், டார்க்காக கலர் மாதிரி இருக்கும். அதிலே கீழே காய்கள் வந்து இதான் அதோட காய்கள். இது ஓரளவுக்கு காய்ச்சிருந்துச்சு. அதுவும் எப்போ காய்ச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சதுலேருந்து மேலே வளர்ந்து அந்த நேரம் காய்ச்ச காய்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் காய் இல்லை. மேலே செடி வளர்ந்துருந்தாலும் கூட காய் பெருசாக இல்லை. இது நம்ம ஆப்வியஸ்லி ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்குப்பூ ஊதா நிறத்தோட செடிகள் வந்து தாவரங்கள் நிறைய ஆக்கிரமிச்சிருந்துச்சு. இப்போ இந்த பச்சை வெண்டைக்காய் வந்து ஒரு செடி கூட பழுது இல்லை, நல்ல முளைப்பு திறன். எல்லா செடியும் முளைச்சிருச்சு. நாங்கள் நட்டதில் சிகப்பில் கூட பழுது ஏற்பட்டுச்சு, ஆனால் பச்சையில் பழுது ஏற்படலை. நல்லா முளைச்சது மட்டும் இல்லாமல் நல்ல காய்ப்பு திறனும் கூட. காய்ப்பும் நல்ல காய், எல்லா செடியிலையுமே நல்ல காய். இது எல்லாமே அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பர்பிள் சிறகவரை அதுதான். அதோட காய்கள் ரொம்ப கம்மி தான். கீரைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ கிட்ட விதை எடுத்திருப்போம் இந்த 40 சென்ட் நிலத்தில் மட்டும். அந்த அளவுக்கு நிறைய ரகங்கள் விதைப்பு செஞ்சுருந்தோம். எல்லாத்துலேயுமே அறுவடையும் எடுத்தோம் கீரை விதைகள். அது குறித்து அடுத்தடுத்த காணொலிகள் பதிவு பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை வரி புடலை, பச்சை கலரில் வரி இருக்கக்கூடியது, வெள்ளை கலரில் வரி, பச்சை புடலங்காவில் வெள்ளை கலரில் வரி இருக்கக்கூடிய ரகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸே இவ்வளோ தான், நீளம் வராது. இதில் நீளம் வரக்கூடிய சைஸும் இருக்குது. பெரியதாக நீளம் இல்லாமல் சிறிய நீளம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய் மிளகாய். இந்த நெய் மிளகாய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குளிர்ச்சியை விரும்பக்கூடிய தாவரம். நம்ம நடவு செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மார்கழி. இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சித்திரையில் வந்து இருக்கிறோம். நமக்கு காய் வந்து ஓரளவுக்கு அறுவடை கிடச்சிது. விதைக்காக நம்ம நிறைய அறுவடை எடுத்துக்கிட்டோம், நம்ம உணவுக்காகவும் எடுத்துக்கிட்டோம். இப்போது கீழே இருந்ததெல்லாம் நல்ல காய் காய்ச்சது. எல்லா செடியிலையுமே காய் இருந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் பூரா நெய் மிளகாய் நடவு செஞ்சுருக்கிறோம். மேலே இருந்து பார்த்திங்கன்னா காய் அறுவடை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இலை சுருட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த செடி தகவமைக்கிறது கொஞ்சம் கடினம்தான். பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, இது நம்ம விதைக்க கிடையாது, அதுவாக முளைக்கும். இதிலேருந்து விதை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் விதைகளை எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இந்த செடி நல்ல காய்ப்பு, நல்ல உற்பத்தி, நல்ல அறுவடையும் கொடுத்துட்ருக்குது. இதிலேருந்து விதைகள் எடுக்கலான்னு பார்த்தா விதைகள் நேர்த்தி ஆகும்போது உள்ளே கரெக்டாக பூச்சி வந்து உட்காந்துக்குது. அதை மட்டும் இப்போ நேர்த்து எடுக்கணும். இந்த கேந்தி பூவுகள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பூரா பார்டர் கிராப் மாதிரி நடவு செஞ்சுருந்தோம். 2 பக்கமுமே பார்டர் கிராப் மாதிரி நடவு செஞ்சுருந்தோம். நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்னே சொல்லலாம். அதிகமான பூச்சி தாக்குதல் இல்லாமல் எங்களை காவந்து பண்ணிடுச்சு. இந்த தோட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சங்குப்பூ தோட்டம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சங்குப்பூ வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. குப்பையிலேருந்து வீடை சுத்தம் பண்ணும்போது வீட்டில் இருந்த சங்குப்பூ வந்து விதையோடு சேர்த்து குப்பையில் போட்டாங்க. அந்த குப்பையை கொண்டு வந்து நிலத்தில் போடும்போது நிலம் பூரா ஆக்கிரமிச்சிருச்சு. நீங்கள் விதைச்சா கூட இந்த அளவுக்கு கண்டிப்பாக சங்குப்பூ அறுவடை எடுக்க முடியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு சங்குப்பூ வந்து நிலம் பூரா ஆக்கிரமிச்சிருச்சு. நல்லா பறந்துருச்சு. இப்போ இதில் தான் பூ பறிச்சிக்கிட்டு இருக்கிறோம். விதையும் இதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் விதை எடுத்துகிட்டு இருக்கிறோம் சங்குப்பூ. அதில் பார்த்திங்கன்னா இருநிற பருமன் வெண்டைக்காய் 2 நிறம் இருக்கும், பச்சை அப்புறம் வந்து சிகப்பு 2ம் கலந்துருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பட்டம் தான் முக்கியம். ஆனால் இது ஓரளவுக்கு காய்ப்புகள் எடுத்தது.
இது வந்து ஆரஞ்சு காஸ்மோஸ் செடி. இதுதான் அதோட விதை. இது அதோட பூ நல்லா பெருசாக இருக்கக்கூடியது. இப்போ அதோட வயதானதுன்னு பூ வந்து சுருங்கிடுச்சு. இதான் அந்த பச்சை வெறி புடலங்காவில் கொஞ்சம் நீளமாக வரக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா குண்டாக இருக்கும். இது கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ரகம். இதுவும் இப்போ நம்ம விதைக்காக எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதிலே செங்கீரை. இந்த செங்கீரை நம்ம ஏற்கனவே பதிவு கூட போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்தது. மக்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். இந்த செங்கீரை விதைகள் வந்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அது சும்மா கீழேருந்து துளுத்து பூத்துட்டு இருக்கக்கூடியது. நல்ல ஒரு பயிர். இதை தாராளமாக நம்ம பயிர் செய்ய முடியும். இதில் எல்லாமே இந்த புடலங்காய் எல்லாம் அறுவடைக்கு எடுத்துட்டோம். இதெல்லாம் சுரக்காய் செடி அங்கங்கே அப்படியே படர்ந்து இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பாட்டில் சொரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாட்டில் சொரை வந்து பெரிய காய்ப்பு கிடையாது. இதை நீங்கள் ஆடியில் நட்டிங்கன்னா பயங்கரமான காய் காய்க்கும். ஒரு செடியில் 40 காய் 50 காய் காய்க்கக்கூடியது. ஆனால் பட்டம் மாற்றி நட்டது அங்கங்கே 1 காய் 2 காய். எப்போவுமே இயற்கையிட்ட ஒரு பயங்கரமான விதி இருக்கும். என்ன அப்படின்னா தன் தலைமுறையை தகவமைக்கிறதுக்காக ஓரிரு காய்களாவது காய்ச்சிரும். அந்த மாதிரி காய்ச்சது தான் இந்த மாதிரி ஓரிரு காய்கள். விதைகளை உற்பத்தி செய்கிறதுக்காக அது தனக்குள்ள காய்களை ஏற்படுத்திக்கும். சில காய்கள் அப்படியும் கூட இடம் கொடுக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நுரை பீர்க்கங்காயில் ரொம்ப முக்கியமான ரகம். இது வரைக்கும் பீர்க்கங்காயை வெள்ளை கலரில் யாராவது பார்த்துருக்கவே மாட்டாங்க. இந்த பீர்க்கங்காய் வந்து வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ரகம். இதுதான் அதோடைய நெத்து. இது இப்போ நம்மளே இதான் முதல் முறை பயிர் செஞ்சுருக்கிறோம். இந்த ரகம் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம். பார்த்திங்கன்னா ஒரே கொத்து நிறைய காய்கள். இதெல்லாமே வெள்ளை கலரில் காயே வெள்ளை கலரில் இருக்கும். எடுபுலா அப்படின்னு கேட்டிங்க கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடக்கூடிய ரகம். பார்த்திங்கன்னா அதோடைய விதை நெத்து ஆகிடுச்சு. ஒரே ஒரு செடி தான் நல்ல படர்ந்து நல்ல காய்ப்பு திறன். கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். இந்த இடம் பூரா படர்ந்துருக்கிறது ஒரே ஒரு பீர்க்கங்காய் செடின்னா நம்ப முடியுதா? அந்தளவுக்கு பயங்கரமான படர்ந்து காய்ப்பு திறன் அதிகம். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, காமிக்கணும் எதாக இருந்தாலுமே லைவாக. இங்கே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தான காய்ப்பு. இந்த மாதிரி காய்ப்பு திறன் நான் மற்ற பீர்க்கங்காய் ரகங்களில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இதெல்லாம் ஒரே ஒரு செடி. அந்த படர்த்தி பூரா ஒரு செடி அப்படியே நல்லா படர்ந்துருச்சு. நல்ல காய்ப்பு. அவரைக்காய் தயவு செஞ்சு நடவு செய்ய வேண்டாம். மாற்றுப்பட்டதில் ஒரு காய் கூட காய்க்கலை. ஒரு சின்ன காய் சரி இதுதான் அவரைக்கான்னு தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு காய் கூட காய்க்கலை. பட்டத்தை தப்பி மாற்றி நட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காய்க்காது. இந்த செடி பூரா அவரைக்காய் செடி தான் காய்க்கலை. மூக்குத்தி அவரை ஓரிரு காய்கள் தான். சரியான பட்டம்னா ஆடியிலேருந்து புரட்டாசிக்குள்ளே நடவு செய்யுங்க. மாற்று நடவு செய்ய வேண்டாம். பாகற்காயில் வந்து மிதி பாகற்காய். இந்த மிதி பாகற்காய் வந்து ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு. இதிலேருந்து விதைகள் நிறைய அறுவடை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதோட சீசன் முடிஞ்சிருச்சு. வெயில் அதிகமாக செடி ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவரைக்காய் செடி மட்டும் பச்சையாக இருக்கும். நல்ல படரும். ஆனால் நம்பிட வேண்டாம், காய்க்காது. இது செங்கீரை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். உள்ளே நிறைய விதை இருக்கக்கூடியது. மேலே இருக்கக்கூடியது அறுவடை செஞ்சுட்டோம். கீழே இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முத்தணும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 10-12 அடிக்கு வளரக்கூடிய கீரை. இதெல்லாமே சங்குப்பூ. இங்கே படர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இதில் மூக்குத்தி அவரையிலே வந்து இன்னொரு கலரு ரெட் கலரில் வரக்கூடிய மூக்குத்தி அவரை. ஒயிட் கலர் சீடு இருக்கும். இதெல்லாமே இப்போ நம்ம பார்க்குற செடி சொரக்காயிலே ஒரு ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எங்குமே பார்த்துருக்க முடியாது. இந்த ரகத்தை ரொம்ப ரேரான ரகம். இந்த ரகமே பார்த்திங்கன்னா வரி சொரக்காய் வெள்ளை கலரில் வரி வரக்கூடிய சொரக்காய். வரி வரக்கூடியதில் நீங்கள் சொரக்காயில் பார்க்குறது ரொம்ப அரிது. ஓரளவுக்கு நம்ம விதைகள் இந்த தடவை நிறைய எடுத்துருக்குறோம். நிறைய காய்கள் வந்து விதைக்காக விட்டுருக்குறோம். நல்ல காய்ப்பு திறன். மற்ற சுரக்காயை விட இந்த சுரக்காய் வந்து இந்த பட்டத்தில் நல்லா காய்க்குதோ அப்படின்னு தோண இருந்துச்சு. ஏன்னா ஓரளவுக்கு காய்கள் நிறைய காய்ச்சிருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மோஸ் வந்து பார்க்குறதுக்கே வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் வச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். பூ அவ்வளோ அழகாக இருக்கக்கூடியது. நிறைய காய். இது வந்து ஒரே ஒரு செடி. இவ்வளோ பூக்கள் வந்து நல்லா பூத்துருந்துச்சு. அம்பட்டும் ஒரே செடி தான் ஃபுல்லாக படர்ந்து. இதில் நிறைய விதை எடுத்துருக்குறோம் இந்த தடவை. ஆனால் இவ்வளோ விதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய செடி தேவைப்படலை. 4 செடி தான். 4 செடியில் அவ்வளோ விதை. இது வந்து பால் டைப் மேரிகோல்டு அப்படிமா, அடுக்கு மேரிகோல்டு அப்படிம்பாங்க. சாமந்தி பூவில் அடுக்கு ரகம். இதெல்லாமே சங்குப்பூ. இது நமக்கு புளிச்சக்கீரை, சிகப்பு புளிச்சக்கீரை. அறுவடை பண்ண நிறைய வளரக்கூடியது. ஒரு விதை கூட இதுலேருந்து நம்ம நடலை. போன ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம், புளிச்சக்கீரை விதை அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கொட்டின விதை திரும்ப காடு மாதிரி வளர்ந்துருச்சு. அறுவடை செய்ய நமக்கு விதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற காய் ரொம்ப முக்கியமான காய் வாழைவரங்காய் அப்படின்னு சொல்லலாம். வாழைரங்காய் அப்படிம்பாங்க. ஒரே ஒரு செடி, மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரே ஒரு செடி தான். இது அவரைக்காய் காய்ப்பு இல்லை. வாழைரங்காய் வந்து ஒரே ஒரு செடி தான். நல்ல காய்ப்பு. இது வந்து பிங்க் கலரில் விதை இருக்கக்கூடியது. இதை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சுவை தரக்கூடியது. காய் சும்மா கொத்தாக ஈச்சங்காய் மாதிரி காய்ச்சிருச்சு. நாங்களே நம்பலை அந்தளவுக்கு காய்ப்பு வந்து கண்டிப்பாக பயங்கரமான காய்ப்பு.
இது செங்கீரை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பொரியல் தட்டை, நீளமாக வரக்கூடிய பொரியல் தட்டை. இது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்மோஸ் செடி. 4 அடிக்கு வரக்கூடிய பீர்க்கங்காயை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இதுதான் அந்த ரகம். நுரை பீர்க்கங்காயிலே 4 அடிக்கு வரக்கூடியது. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஞ்சு, இது வந்து பிஞ்சு தான். இது 4 அடிக்கு வரக்கூடியது. இந்த காய் ஒரு காய். இதிலேருந்து நிறைய நெத்துகள் எடுத்து வச்சுருக்கிறோம். விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நல்ல நீளமாக வரக்கூடியது, பட்டத்தில் சரியான காய் காய்க்கக்கூடியது. இப்போ நீங்களே இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு காய் பார்த்திங்க எவ்வளோ நீளம் இருக்குன்னு. நம்ம கையை விட கண்டிப்பாக பல மடங்கு நீளமாக இருக்குது. இங்கே இருக்கிறதே மொத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து மிகப்பெரிய நீளமாக இருந்தது. நல்ல பெருசாக நல்ல நீளமாக. இதோடைய விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். காய்ப்பு திறனுக்கு குறை இல்லை, நல்ல காய், பயங்கரமான காய்ப்பு. இதோ மேலே பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு. பீர்க்கங்காய் பொதுவாக 5 மணிக்கு மேலே தான் பூக்கும். ஆனால் நுரை பீர்க்கங்காய் பகலில் பூக்கும், இரவில் மடங்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரக்காலில் அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன சிகப்பு புளிச்சக்கீரையுடைய விதை. இதுனா இங்கே வெண்டைக்காய் நடவு செஞ்சுருந்தோம். இந்த வெண்டைக்காயோட பூ, அதுவும் இது வந்து சிகப்பு வெண்டைக்காய். சிகப்புலே உருட்டு வெண்டைக்காய். அந்த சிகப்பு உருட்டு வெண்டைக்காய்னா இப்படி தான் இருக்கும். வெண்டைக்காய் வந்து உருண்டையாக இருக்கக்கூடியது. இது அதோடைய பூ. இதெல்லாம் விதை அறுவடை பண்ணிட்டோம். இது குருவை. இப்போ நீங்கள் பச்சை பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருந்திருக்கும். ஆனால் சிகப்பு பார்த்தீங்கன்னா காய் முடிஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா இது குருவை. 120 நாளில் இதோட வேலை முடிஞ்சிடும். ஆனால் அது 180 நாள் வரைக்கும் இருக்கும். அதனால் அதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு, இதை நம்ம பார்க்க முடியல. இந்த இடத்துல நிறைய வந்து வெள்ளரிக்காயெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் டேட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த பக்கம் யானை தந்த வெண்டைக்காய் பயிர் செஞ்சுருந்தோம். அந்த யானை தந்த வெண்டைக்காய் இது பார்த்திங்கன்னா ஒரு சில காய்கள் இருக்குது. இந்த சைடெலாம் நிறைய காய் இருக்கும். நிறைய செடியில் நிறைய காய்கள் இருக்கும். இதோ யானை தந்த வெண்டைக்காய் வந்து இந்த தடவை தான் நாங்கள் அதிகமான விதை அறுவடை பண்ணியிருக்கிறோம். நல்ல நேர்த்தியான விதைகளும் அதிகமான விதைகளும் இந்த தடவை தான் யானை தந்த வெண்டைக்காவில் அறுவடை பண்ணியிருக்கிறோம். விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது முழுக்க வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணியிருந்தோம். இந்த சைடு வந்து ஓரக்காலில் திரும்ப பரங்கிக்காய் நடவு செஞ்சுருந்தோம். அந்த பரங்கிக்காவில் கூம்பு பரங்கி, பெரிய பரங்கி, சிட்டு பரங்கி, நிறைய ரகங்கள் நடவு செஞ்சுருந்தோம். இதில் ஒரு வகையான துவரை போட்டிருந்தோம். துவரையில் நிறைய ரகம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதில் வந்து வெள்ளை கலரில் விதை வரக்கூடிய துவரை ரகங்கள் பயிர் செஞ்சுருந்தோம். வெள்ளை கலர், மரத்துவரையிலே வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் அந்த துவரை வந்து எங்களுக்கு சரியான காய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு காய் கூட காய்க்கலை. அது விதைக்காவது 10 காய் காய்ச்சிச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு துவரங்காய் செடி கூட காய் காய்க்கலை. இப்போ துவரை அந்த பட்டத்தில் நடவு செய்ய வேண்டாம். இப்போ இது வந்து பரங்கிக்காய். இந்த விதையே வித்தியாசமாக இருந்தது. ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு. அவங்க கொடுத்த விதை ஒரு 2 காய் நல்ல காயாக காய்ச்சிருச்சு. ஆஃப் சீசனில் தான் நடவு செஞ்சுருந்தோம். 2 காய் காய்ச்சிருச்சு. கண்டிப்பாக அதோட விதை அறுவடை பண்ணிடுவோம். இந்த துவரையெல்லாம் ஒரு செடி கூட காய்க்கலை. நல்லதுங்க. ஓரளவுக்கு இந்த 40 சென்ட்டை சுற்றி பார்த்துட்டோம். இதில் நிறைய மக்காச்சோளம், கீரை விதைகள் நிறைய அறுவடை பண்ணிட்டோம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இப்போதைக்கு இருக்கிறது விதை இருக்கிறது அதெல்லாமே பார்வை செஞ்சோம். யானை தந்த வெண்டைக்காயிலேருந்து மற்ற விதைகள் எல்லாமே பார்வை செஞ்சோம். இதுக்கடுத்து அடுத்த சீசன் ஜனவரிக்கு அப்புறம் ஒரு கிராப் பயிர் செஞ்சோம், ஒரு 40 சென்ட்டு. அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ ஏதாவது கேள்வியோ இருந்ததுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.